In this video, we'll discuss about column chromatography. What is column chromatography? It is a type of chromatography in which the stationary space is packed in a column. So, இங்க வந்து stationary space வந்து நம்ம pack பண்ணிருக்கோம் in a column. அது எதுனா glass or metal column and it is used for separation and purification of substance. So, column chromatography என்ன எப்படி இருக்குன்னா the stationary space வந்து packed in a column. இது வந்து ஒரு gas or metal column used for separation and purification of substances. So next அதோட principle என்னன்னு சொல்லி பார்த்தா the principle involved is அப்சார்ப்ஷன் குரோமோட்டோகிராஃபி. இதோட மெயின் பிரின்சிபலே வந்து அப்சார்ப்ஷன், அதாவது அப்சார்ப்ஷன்னா பிடிச்சிக்கிறது, பைண்ட் பண்ணுறது. இங்கே என்ன சொல்லியிருக்கோம், கிளாஸ் ஆர் மெட்டல் காலம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து சப்போர்ட்டாக யூஸ் பண்ணி அதில் நம்மளுடைய ஸ்டாட்னரி ஸ்பேஸை பேக் பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து செப்பரேட் அண்டு பியூரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்சார்ப்ஷன் செப்பரேட் பண்ண போகிற காம்பனண்ட் ஸ்டாட்னரி ஃபேஸில் பைண்ட் ஆவதற்கு பெயர் தான் வந்து அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷனாக என்னென்னா நம்ம இங்கே வந்து செப்பரேட் பண்ண போகிற காம்பனண்ட்டை வந்து ஸ்டாட்னரி ஸ்பேஸில் வந்து பைண்ட் ஆவதற்கு பெயர் தான். பைண்டிங் ஆன சப்ஸ்டன்ஸ் ஸ்லோவாகவும் பைண்டிங் ஆகாத சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபாஸ்டாகவும் செப்பரேட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் தர் அஃபினிட்டி வந்து செப்பரேட் ஆகுது. எப்படின்னா பைண்ட் ஆனது ஸ்லோவாகவும் பைண்ட் ஆகாதது வந்து ஃபாஸ்டாகவும் வந்து செப்பரேட் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அஃபினிட்டி இதில் வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ பிரின்சிபல் மெயினாக வந்து அப்சார்ப்ஷன் குரோமோட்டோகிராஃபி பைண்டிங் தான். Binding component on the stationary space is called as absorbance. Component with higher affinity for stationary space, அதான் அப்பயே சொல்லியிருக்கோம்ல, அது ஹையர் அஃபினிட்டி வந்து ஃபேஸ் மூவ் ஸ்லோ, லோவர் அஃபினிட்டி பைண்டிங் ஆகாதது வந்து வில் மூவ் ஃபாஸ்ட். ஸோ அனலைட்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், சாம்பிள் டு பி செப்பரேட்டட். எந்த சாம்பிளை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோமோ அதுக்கு நேம் வந்து அனலைட். ஸ்டாட்னரி ஸ்பேஸ் வந்து எப்பொழுதுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஃபிக்ஸ்டு பார்ட் விச் இன்ட்ராக்டட் வித் மாலிகுல் டு பி செப்பரேட்டட். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம், சிலிக்கா ஜெல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செப்பரேட் ஆகிறது இங்கே வந்து இது பைண்டிங் ஆகிறதுனால ஸ்ட்ராங்கர், ஸ்லோவாக தான் பார்க்கும். இது வந்து பைண்ட் ஆகாதது வீக்கர் ஒன், ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகி வருது. மொபைல் ஃபேஸ் இது வந்து இங்கே வந்து த சாம்பிள் செப்பரேஷன், ஃப்ராக்ஷன் கலெக்ஷன். ஸோ இங்கே வந்து மொபைல் ஃபேஸ் வந்து எலுவெண்ட். இட் இஸ் எ மூவபிள் பார்ட் which help the analyte to interact with the stationary space. Example, solvent that run through the column is a mobile phase. So mobile phase is the movable part. Stationary space வந்து ஸ்டேபிளான ஒன்று, மொபைல் ஃபேஸ் நமக்கு தெரியும், இது வந்து மூவபிள் பார்ட் which help analyte to interact with stationary space. Example, the solvent that run through the column is a mobile phase. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் டெக்னிக் இதில் வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பேக்கிங் ஆஃப் காலம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், எ சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் ராட் இஸ் யூஸ்ட் அஸ் எ காலம். கிளாஸ் ராட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் ஹெல்ட் இன் ஏ வெர்டிக்கல் பொசிஷன். வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சுக்கணும். இங்கே வந்து கிளாஸ் ராட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சாலிட் அப்சார்பன்ட் மெட்டீரியல் லைக் சிலிக்கா ஜெல் ஆர் அலுமினா அந்த ரெண்டு தான் வந்து ஸ்டாட்னரி ஸ்பேஸ் இஸ் பேக்டு இன் டு தட் காலம் டு கிரியேட் யூனிஃபார்ம் பெட். ஆக்சுவலி ட்ரையாக தட் சிலிக்கா ஜெல்லும் ஆட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து இந்த சால்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரையாக இருக்கிறது வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா வந்து அது அன்ஈவனாக இருக்காது, இல்லாட்டி சான்சஸ் ஃபார் பபிள்ஸ். ஸோ வந்து இந்த சிலிக்கா ஜெல்லை வந்து சால்வன் கூட மிக்ஸ் பண்ணி ஸ்லர்ரி மாதிரி இருக்கிறத தான் ஆட் பண்ணுவோம். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அதுதான் வந்து யூனிஃபார்மாக வந்து அந்த பெட்டிங் இதில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பேக்கிங் ஆஃப் காலம் இஸ் டன் பை 2 மெத்தட். அதான் ட்ரை பேக்கிங், அனது வந்து வெட் பேக்கிங். ட்ரை absorbent is added in that column, the solvent is gently added. ட்ரை பவுடர் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஆனால் வந்து வெட் பேக்கிங் வந்து stationary space is mixed with the solvent to form the slurry which is then poured into that column. most commonly இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Then application of sample, the mixture
to be separated is dissolved in a small volume of that solvent. The sample is carefully applied to that top of that packed column with the help of that pipette. ஸோ இங்கே வந்து காட்டனை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சிலிக்கா ஜெல் கீழே இறங்காமல் ப்ராடக்ட் பண்ணுவதற்காக. சம் கேசஸ் குரோமோட்டோகிராஃபியில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தா, மொபைல் ஃபேஸ் சாம்பிள் கூட சேர்ந்து ஸ்டாட்னரி ஸ்பேஸும் இறங்கிவிடும். அதாவது சாம்பிள் அண்ட் மொபைல் ஃபேஸ் கூட சேர்ந்து இந்த ஸ்டாட்னரி ஸ்பேஸான இந்த சிலிக்கா ஜெல்லும் இறங்கிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் காட்டனை அடியில் வச்சு ப்ராடக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து காட்டன் வச்சுருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், சாம்பிளை வந்து ஆட் பண்ணியாச்சு. சாம்பிள் இஸ் கேர்ஃபுல்லி பிளேஸ்டு டு த டாப் ஆஃப் தட் பேக்டு காலம் வித் தி ஹெல்ப் ஆஃப் பிப்பட். இதை டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து சாம்பிள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாண்ட் ஆர் வாட்மன் ஃபில்டர் பேப்பர் இங்கே வைக்கிறோம். அந்த இதை வந்து ஸ்டாட்னரி ஸ்பேஸ் லேயருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். அப்புறம் தான் வந்து சாம்பிளை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து நம்ம சாம்பிளை ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு சாண்ட் ஆர் ஃபில்டர் பேப்பரை இங்கே வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் சால்வெண்ட். த சால்வெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எலுவெண்ட். ஓகே, சால்வெண்ட்டுக்கு இன்னொரு நேம் வந்து எலுவெண்ட். The solvent is used to carry the component through the column is called as eluent. There are many solvent are used in column chromatography. The choice depend upon that polarity and solubility. So polar solvent and non-polar solvent இது வந்து based on our choice. Okay, based on the solvent, based on the common separation we are using polar solvent and non-polar solvent. காமன் எலுவெண்ட், காமன் சால்வெண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தா ஹெக்சேன், எத்தில் அசிட்டேட், எத்தனால் அண்டு வாட்டர். தென் டெவலப்மெண்ட் ஆஃப் காலம். த காம்பனண்ட் ஆஃப் தட் சாம்பிள் are separated by continuous passage of that mobile phase to the column. The flow of solvent is continued until the mixture is completely separated into that component. ஸோ இப்போ சாய்ஸ் பண்ணியிருக்கோம், மொபைல் ஃபேஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து சாம்பிள் செப்பரேட் ஆக போகுது. சாம்பிள் ஃபுல்லாக செப்பரேட் ஆகும் வரை மொபைல் ஃபேஸையும் கண்டினியூவாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணும். செப்பரேஷனை நோட் பண்ணி தென் செப்பரேட் சாம்பிள் இஸ் செப்பரேட்டாக சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணோம். So the component of that sample is separated by continuous passage of that mobile phase through the column. The flow of the solvent, okay, and the flow of that solvent is continued until the mixture is completely separated into that component. So 3 common elution method. ஆல்ரெடி எல்யூஷன் என்னென்னா செப்பரேஷன் சொல்லி பார்த்துருக்கோம். 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் ஆர் ஐசோக்ராட்டிக் எல்யூஷன், செகண்ட் ஒன் இஸ் ஸ்டெப் வைஸ் ஆர் patch elution, third one is gradient evolution. First one என்ன பண்ணுறோம், இங்கே சிங்கிள் சால்வெண்ட் யூஸ்டு as a mobile phase. ஓகே, ஒரு சிங்கிள் சால்வெண்ட் வந்து மொபைல் ஃபேஸாக யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் இஸ் ஸ்டெப் வைஸ் ஆர் patch elution. இங்கே என்ன பண்ணுறோம், கிராஜுவலி சேஞ்சிங் தட் சால்வெண்ட் டியூரிங் தட் குரோமட்டோகிராஃபி. சால்வெண்ட்டையே சேஞ்ச் பண்ணுறோம். பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் வென் த மிக்சர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் polarity இருக்கிறப்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தட் சால்வெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் கிராடியன்ட் எல்யூஷன், ஸ்டார்டிங் வித் தி லெஸ் போலார் சால்வெண்ட். ஓகே, ஸ்டார்டிங் வந்து லெஸ் போலார் சால்வெண்ட், அப்புறம் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். கிராஜுவலி இன்க்ரீஸிங் polarity ஆஃப் தட் சால்வெண்ட். ஸோ லைக் 3 காமன் எல்யூஷன் மெத்தட், 3 காமன் செப்பரேஷன் மெத்தட். இதில் வந்து என்னென்னா, இங்கே சாம்பிளில் இருக்க போலாரிட்டியை பேஸ் பண்ணி குரோமோட்டோகிராஃபி நடக்கும்போது நம்மளுடைய சால்வெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா, இது போலாரிட்டி பொறுத்து இதை வந்து சால்வெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. தென் that collection fraction, different component are collected separately. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் டியூப் வச்சு டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். தனித்தனியே கலெக்ட் பண்ணி எல்லா டெஸ்ட் டியூப்பையும் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணோம். Collection and identification. Colored
காம்பனண்ட் டிடக்ஷன் இஸ் ஈஸியர் அண்ட் இஸ் பேஸ்டு ஆன் விசுவல் அப்சர்வேஷன். கலர்டு காம்பனண்ட்டை வந்து நம்மளோட நேக்கட் ஐலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுவே கலர்லெஸ் காம்பனண்ட்டாக இருந்ததுன்னா, இஃப் த காம்பனண்ட் டு பி ஐசோலேட்டட் ஃப்ரம் காலம் ஆர் கலர்லெஸ்ஸாக இருந்ததுன்னா, பை யூஸிங் அல்ட்ரா வயலட் மெத்தட் இஸ் ஜென்ரலி யூஸ்டு. காலம் இஸ் டைரக்ட்லி எக்ஸாம்டு அண்டர் யூவி லேம்ப். அப்புறம் வந்து தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி யூஸ் பண்ணலாம். த ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் தட் எலிமெண்ட் ஆர் கலெக்டட் அண்ட் ஈச் ஃப்ராக்ஷன் இஸ் அனலைஸ்டு பை டிஎல்சி. அதர் டெக்னிக்னா வந்து ஃப்ளோரோசன்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ரேடியோ ஆக்டிவ் எமிஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் குரோமோட்டோகிராஃப் அது வந்து இந்த கிராஃபிக்கல் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். graphical representation of the result obtained from chromatographic experiment. It display the separation of the different component in a mixture as they elute from that chromatography column over the time. So separate பண்ணி காம்பனண்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணி தனித்தனியே எடுக்க காம்பனண்ட் சால்வன்ட் கூட டிஸ்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அந்த சால்வெண்ட்டை வந்து இப்போ வந்து சில சமயம் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தா, நம்ம செப்பரேட் பண்ணி காம்பனண்ட் வருதில்ல, அதில் வந்து சால்வெண்ட் கூட இதுவாக இருக்கும். அப்போ வந்து நம்ம எவாப்ரேட் பண்ணி அந்த காம்பனண்ட் எவாப்ரேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து செப்பரேட் காம்பனண்ட் கிடைக்கும். ஸோ வி கேன் யூஸ் ட்ரையிங் டெக்னிக். இதெல்லாம் பண்ணி கலர்லெஸ் காம்பனண்ட்டை வந்து செப்பரேட்டாக நம்ம அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரையிங் டெக்னிக்ங்கிறப்ப வந்து ரோட்டரி எவாப்ரேஷன் மெத்தட் வி கேன் யூஸ். ஸோ குரோமோட்டோகிராஃபியில் வந்து தட் குரோமோட்டோகிராம் ஈஸியாக கிராஃபிக்கல் மெத்தட் தனித்தனியே செப்பரேட் ஆகும். சாம்பிளை எந்த டைமில் செப்பரேட் ஆகுது என்பதனை பொறுத்து கிராஃபிக் ஃபார்ம் அமையும். ஓகே, கிராஃபாக அமையும். அதுக்கு பேர் தான் வந்து குரோமோட்டோகிராம். தென் இதோட அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா, செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் காம்பனண்ட், பிக்மெண்ட்டு, லிப்பிட்ஸு, சுகரெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணுறது. தென் பியூரிஃபிகேஷன் அண்டு ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டி, ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்டில் இருக்க இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. தென் ஃபொரன்ஸ்டிக் அப்ளிகேஷன், அதாவது வந்து பிளட்டில் வந்து என்னென்னலாம் கலந்துருக்கு, பாய்சன் இருக்கா, அதாவது ட்ரக்ஸ் இருக்கா, அதாவது டாக்ஸின் இருக்கா, அதெல்லாம் பிளட்டில், யூரினில். தென் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் ஃபுட்டில் வந்து ஏதாவது அடிக்டிவ் சேர்த்துருக்காங்களா அல்லது ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்காங்களா, அதெல்லாம் பொறுத்து அதெல்லாம் இந்த காலம் குரோமோட்டோகிராஃபியை வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் காம்பனண்ட், பியூரிஃபிகேஷன் ஆஃப் காம்பனண்ட், ஃபொரன்ஸ்டிக் அப்ளிகேஷன், அது பிளட்டில், யூரினில் அவங்க டெட் பாடி, அவங்க இது பேஷண்ட்டோட பாடியிலேருந்து பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பாய்சன், டாக்ஸிக் ட்ரக்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஏதாவது அடிட்டிவ் சேர்த்துருக்காங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட லாஸ்ட் ஒன் இஸ் இதோட டைப்ஸ்: அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமோட்டோகிராஃபி, அஃபினிட்டி குரோமோட்டோகிராஃபி, ஜெல் ஃபில்ட்ரேஷன் குரோமோட்டோகிராஃபி, கேஸ் லிக்விட் குரோமோட்டோகிராஃபி, ஹை ப்ரெஷர் லிக்விட் குரோமோட்டோகிராஃபி HPLC, தென் ஃபாஸ்ட் ப்ரோட்டீன் லிக்விட் குரோமோட்டோகிராஃபி FPLC. இதெல்லாம் வேரியஸ் டைப் ஆஃப் காலம் குரோமோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் காலம் குரோமோட்டோகிராஃபி அதோட பிரின்சிபல் என்ன, வாட் இஸ் அனலைட், வாட் இஸ் ஸ்டாட்னரி ஸ்பேஸ், வாட் இஸ் மொபைல் ஃபேஸ், அப்புறம் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் டெக்னிக்கில் வந்து ஒரு 6 டைப் இருக்குது. பேக்கேஜிங் ஆஃப் காலம், தென் அப்ளிகேஷன் ஆஃப் தட் சாம்பிள் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, தென் சாய்ஸ் ஆஃப் சால்வெண்ட் எப்படி சால்வெண்ட் செலக்ட் பண்ணுறது, டெவலப்மெண்ட் ஆஃப் தட் காலம், தென் 3 காமன் எலியூஷன்னா செப்பரேஷன், then collection of that fraction, then deduction and identification. அதில் வந்து அதர் டெக்னிக் வந்து ஃப்ளோரோசன்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ரேடியோ ஆக்டிவ் எமிஷன், குரோமோட்டோகிராம். இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட். இதில் வந்து தனித்தனியாக நம்ம அதோட அப்ளிகேஷன் என்ன, அதனோட டைப் என்ன எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.